எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் எலக்ட்ரிக் வாகனங்கள், அதாவது ஈவிக்கள். இப்போ ராக்கெட் வேகத்துல ஈவிக்களோட எண்ணிக்கை அதிகமாயிட்டே இருக்கு. இதனால இதுக்கு தேவையான சார்ஜிங் ஸ்டேஷன்களை அமைக்கிறதுல ஒரு மிகப்பெரிய பிசினஸ் வாய்ப்பு உருவாகி இருக்கு. வாங்க இத பத்தி இன்னும் விரிவா பார்ப்போம். சரி, முதல்ல நாம ஈவி சார்ஜிங் துறையோட இந்த அபாரமான வளர்ச்சியை பத்தி பார்த்துடலாம். யோசிச்சு பாருங்க, 2023ல, அதாவது போன வருஷம் மட்டும் 1.4 கோடி புது எலக்ட்ரிக் கார்கள் ரோட்டுக்கு வந்திருக்கு. இதுவே நமக்கு தெளிவா காட்டுது சார்ஜிங் தேவை எவ்வளவு அவசரமாவும் பெருசாவும் இருக்குன்னு. இப்போ இந்த கணிப்புகளை பாருங்களேன். 2030க்குள்ள ரோட்ல ஓடுற ஈவிக்களோட எண்ணிக்கை கிட்டத்தட்ட 10 மடங்கு அதிகமாக போகுதாம். ஏன் தெரியுமா? இப்போ உலக அளவுல கார் வாங்குறவங்கள பாதிக்கு மேற்பட்டவங்க அடுத்து ஈவி வாங்கலாம்னு தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, ஒரு காலத்துல செல்போன் டவர்ஸ் வர ஆரம்பிச்சப்போ எப்படி இருந்துச்சுன்னு? அதே மாதிரி தான் இப்போ ஈவி சார்ஜிங் ஸ்டேஷன்களும். ஆனா ஒரு சின்ன வித்தியாசம், இதோட வளர்ச்சி பல மடங்கு வேகமா இருக்கு. சொல்லப்போனா இதுங்க வெறும் சார்ஜிங் பாயிண்ட் மட்டும் இல்ல, அடுத்த தலைமுறையோட ரொம்ப மதிப்புமிக்க ரியல் எஸ்டேட் சொத்துக்களா மாறப்போகுது. சரி, இப்போ ஒரு முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். இந்த பிசினஸ்ல பணம் எப்படி வருதுங்கிறத பத்தி நம்மள பலரும் தப்பா நினைச்சிட்டு இருக்கோம். அது என்னன்னு பார்க்கலாம். நம்ம எல்லாருக்குமே ஒரு கேள்வி வரும், இந்த பிசினஸ்ல பணம் எப்படி வருது? கரண்ட் விக்கிறது மூலமா தானே? எல்லாரும் அதானே நினைக்கிறோம். ஆனா உண்மை என்னன்னு தெரிஞ்சா நீங்க ஆச்சரியப்படுவீங்க. வெறும் சார்ஜிங் கட்டணத்தை மட்டும் நம்பி இருந்தா இந்த பிசினஸ்ல பெருசா லாபம் பார்க்கவே முடியாது. ஏன்னா இதுல பராமரிப்பு, மின்சார கட்டணம்னு நிறைய செலவுகள் இருக்கு. அதனால நேரடியா கரண்ட்டை விக்கிறது தான் முக்கிய லாபம்ங்கிறது ஒரு கட்டுக்கதை தான். அப்போ கரண்ட் விக்கிறதுல லாபம் இல்லனா உண்மையான பணம் எங்க இருந்து தான் வருது? வாங்க ஒரு வெற்றிகரமான ஈவி சார்ஜிங் பிசினஸ்க்கு பின்னாடி இருக்கிற சுவாரஸ்யமான விஷயங்களை இப்ப பார்க்கலாம். உண்மையான லாபம் வரத்துக்கு 3 முக்கிய வழிகள் இருக்கு. சொல்லப்போனா இதுதான் இந்த பிசினஸோட 3 தூண்கள். இந்த 3ஐயும் புரிஞ்சுக்கிட்டா இந்த பிசினஸோட முழு கார்ட்டினையும் நீங்க புரிஞ்சுக்கலாம். இது ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு விஷயம். ஈவி சார்ஜர்கள் ஒரு காந்தம் மாதிரி செயல்படுதாம். அதாவது ஒரு ஹோட்டல்லையோ ஷாப்பிங் மால்லையோ சார்ஜிங் வசதி இருந்தா ஈவி வச்சிருக்கிறவங்க மற்ற இடத்த விட்டுட்டு அங்க வர விரும்புறாங்க. இதனால அந்த பிசினஸ்க்கு கஸ்டமர்ஸ் அதிகமாக வர்றாங்க, அதிக நேரமும் செலவு பண்றாங்க. யோசிச்சு பாருங்க, உங்க கடைவாசல்ல ஒரு ஈவி சார்ஜர் இருந்தா அதுவே ஒரு பெரிய விளம்பரம். நாங்க சுற்றுச்சூழலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறோம்னு சொல்றதுக்கு இது ஒரு சிறந்த வழி. இத பாக்குற சுற்றுச்சூழல் மீது அக்கறையுள்ள வாடிக்கையாளர்கள் உங்க பிராண்ட விரும்ப ஆரம்பிப்பாங்க. இப்போ இந்த துறையில ஒரு பெரிய லேண்ட் கிராப் நடந்துட்டு இருக்கு. அதாவது யார் சரியான இடத்த, அதாவது மக்கள் நடமாட்டம் அதிகமா இருக்கிற இடத்த பிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு அது ஒரு பெரிய சொத்து. அந்த இடத்தோட மதிப்பு அதிகமாகும். அது மட்டும் இல்லாம அபார்ட்மெண்ட்ஸ் மாதிரி இடங்கள்ல இது ஒரு நிலையான வருமானத்தையும் கொடுக்கும். சரி, இதெல்லாம் ஏன் முக்கியம்னு பார்த்துட்டோம். இப்போ எப்படி இந்த பிசினஸ் ஆரம்பிக்கிறது, இதுல என்னென்ன மாடல்கள் இருக்குன்னு கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். இதுல பொதுவா 3 முக்கிய பிசினஸ் மாடல்கள் இருக்கு. முதல்ல, நீங்களே ஓனரா இருந்து நடத்துறது. இதுக்கு முதலீடு அதிகம் தேவைப்படும், ஆனா கண்ட்ரோலும் லாபமும் முழுக்க முழுக்க உங்களுக்கு தான். ரெண்டாவது, உங்ககிட்ட இடம் இருந்தா போதும், வேற ஒரு கம்பெனி வந்து சார்ஜிங் ஸ்டேஷன் அமைப்பாங்க. இதுல முதலீடு இல்ல, ஆனா லாபத்தை பகிர்ந்துக்கணும். மூணாவது, ஒரு பெரிய பிரபலமான பிராண்டோட பிரான்ச்சைஸ் எடுக்கிறது. இதுல ரிஸ்க் கொஞ்சம் கம்மி, அவங்களோட ஆதரவும் கிடைக்கும். இப்போ ஒரு புதுமையான ரொம்பவே ஸ்மார்ட்டான ஐடியா பத்தி பார்க்கலாம். அதுதான் மொபைல் சார்ஜிங். அதாவது வண்டி எங்க நின்றுச்சோ அங்கே போய் சார்ஜ் பண்ணி கொடுக்கறது. இது தவிர திருவிழாக்கள், பெரிய நிகழ்ச்சிகள் நடக்கிற இடங்கள்ல தற்காலிகமா சார்ஜிங் சேவை கொடுக்கறதுன்னு இதுல பல வாய்ப்புகள் இருக்கு. சரி, இப்போ நீங்க எந்த மாடலை தேர்ந்தெடுத்தாலும் ஜெயிக்கிறதுக்கு சில முக்கியமான விஷயங்களை பிளான் பண்ணணும். அதை பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். இது ரொம்ப முக்கியமான ஒரு முடிவு. உங்க இடத்துக்கு எந்த சார்ஜர் சரி வரும்? லெவல் 2 சார்ஜர்கள் கொஞ்சம் மெதுவா சார்ஜ் பண்ணும், செலவும் கம்மி. இது ஹோட்டல், ஆஃபீஸ் மாதிரி இடங்களுக்கு சரியா இருக்கும். ஆனா டிசி ஃபாஸ்ட் சார்ஜர்கள் ரொம்ப வேகமா சார்ஜ் பண்ணும், ஆனா செலவு அதிகம். இது ஹைவேஸ், பெட்ரோல் பங்க் மாதிரி இடங்களுக்கு ஏற்றது. நிறைய பேர் நினைக்கிறாங்க சார்ஜரை வாங்கி வச்சிட்டா போதும்னு. ஆனா அது மட்டும் போதாது. இந்த மொத்த சிஸ்டத்தோட மூளையே சாஃப்ட்வேர் தான். அதாவது தூரத்திலேந்தே சார்ஜரை கண்காணிக்கிறது, பேமெண்ட்டை நிர்வகிக்கிறது, மின்சாரத்தை சரியா பிரிச்சு கொடுக்கறதுன்னு எல்லாத்தையும் இந்த சாஃப்ட்வேர் தான் பார்த்துக்கும். நீங்க ஒரு ஈவி சார்ஜிங் பிசினஸ் ஆரம்பிக்கணும்னா இதுதான் உங்களுக்கான ஒரு சிம்பிள் ரோட் மேப். முதல்ல மார்க்கெட்டையும் சரியான இடத்தையும் ஆராய்ச்சி பண்ணுங்க. அடுத்து பிசினஸ் மாடலை முடிவு பண்ணி சட்ட ரீதியான விஷயங்களை சரி பாருங்க. மூணாவதா நிதி திரட்டுங்க. நாலாவதா சார்ஜர், சாஃப்ட்வேர் எல்லாத்தையும் நிறுவுங்க. கடைசியா மார்க்கெட்டிங் பண்ணி உங்க பிசினஸை தொடங்குங்க.
ஆக இந்த முழு பகுதியிலிருந்தும் நம்ம கத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த பிசினஸ்ல ஜெயிக்கிறவங்க வெறும் கரண்ட்டை மட்டும் விக்கிறதில்ல, அவங்க வாடிக்கையாளர்களுக்கு ஒரு முழுமையான மதிப்புமிக்க அனுபவத்தை உருவாக்குறாங்க. அதுதான் அவங்களோட வெற்றிக்கு காரணம். அப்போ நல்லா யோசிச்சு சொல்லுங்க. ஈவி சார்ஜிங்ங்கிறது வெறும் கரண்ட்டை விக்கிற பிசினஸ் இல்லைன்னா, அப்போ நீங்க உண்மையில என்ன பிசினஸ்ல இருக்கீங்க? நீங்க வாடிக்கையாளர்களை ஈர்க்கும் ஒரு சேவை வழங்குனரா அல்லது ஒரு மதிப்புமிக்க ரியல் எஸ்டேட் முதலீட்டாளரா? யோசிங்க.